இப்போ வந்து ஒரு பொருளை வச்சுக்கிட்டே நம்ம அதாவது மலிவான உணவு எதெல்லாம், மோசமான உணவு எதெல்லாம், நமது உடலுக்கு நோயை ஏற்படுத்துகிற உணவு எதெல்லாம்னு பட்டியலிட வேண்டும். அதை சாப்பிடக்கூடாது. நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகள் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. மாமிச உணவு, பிரியாணி, பழைய சாதம், இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பஜ்ஜி, சமோசா, அல்வா, பூந்தி, லட்டு, குலோப்ஜாம், ஜாங்கிரி, அப்புறம் வந்து பேக்கரி உணவுகள், இனிப்பு உணவுகள், இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாத உணவுகள். அப்போ இதை வந்து நம்ம நம்ம கண்ணு முன்னால் இருந்தாலும் நம்ம சாப்பிடக்கூடாது. நம்ம கண்ணு முன்னாடி இதெல்லாம் இருந்தால் கூட சாப்பிடக்கூடாது. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே உங்கள் உணவு கட்டுப்பாடை கடைபிடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் இந்த உணவை, நான் சொல்கிற உணவு முறையை நீங்கள் உணவு கட்டுப்பாடை கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே இதை கடைபிடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் உங்கள் வீட்டில் வந்து மற்றவங்க அவங்க நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுட்ருப்பாங்க. அவங்க மாமிசம் சாப்பிட்லாம், நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. அப்போ வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் பிரியாணி சமைச்சு வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஏற்கனவே பிரியாணி சாப்பிட ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் இப்போ நீங்கள் நிறுத்திட்டீங்க, சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி நீங்கள் இப்போ நிறுத்திட்டீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் உள்ள மற்றவங்க வந்து பிரியாணி சமைச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மனசு உறுதியாக இருக்கணும், தடுமாறக்கூடாது. அந்த நேரத்தில் தான் உங்கள் மன உறுதி அதிகரிக்கும். அதாவது உங்கள் வீட்டிலே நீங்கள் உங்கள் கண் பார்வையில் இருக்குது, நீங்கள் சாப்பிடணும். நிறைய சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு பிரியாணி சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு வரும். அந்த நேரத்துலலாம் வேண்டான்னு சொல்லணும். உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்குது உங்கள் வீட்டில். நீங்கள் வந்து உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இனிமேல் நான் லட்டே சாப்பிட மாட்டேன், அல்லது பப்ஸு சாப்பிட மாட்டேன், கேக்கு சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அது வந்து உங்கள் பார்வையிலே இருக்கணும். பார்வையில் இருந்தால் கூட நீங்கள் அதை எடுக்கக்கூடாது. அதுதான் வந்து ரொம்ப அற்புதமான கட்டுப்பாடு. அதை பார்த்துட்டா என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட அந்த உறுதி இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா எல்லாமே காசு கொடுத்தா கிடைக்கிற உலகத்தில் வந்து ஊர் உலகத்தில் காசு கொடுத்தா நமக்கு எல்லா உணவுகளும் கிடைக்கும். மலிவான உணவுகள் இருக்குல்ல, பப்ஸு, சமோசா, பஜ்ஜி, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இப்படி நோய்களை ஏற்படுத்துகிற உணவுகள் அனைத்துமே நம்ம காசு கொடுத்தா எங்கே வேணாலும் கிடைக்கும். அதனால் வந்து இது எல்லாமே இங்கே குறிப்பாக நம்ம வீட்டில் நம்ம கண் பார்வையில் எதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த உணவுகளை எல்லாம் நம்ம கண் பார்வையிலே வச்சு அதை சாப்பிடாமல் இருக்கணும். பிஸ்கட் சாப்பிட்றது நிறுத்தணும். பிஸ்கட் சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதில் அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது. அதனால் பிஸ்கட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்து பிஸ்கட் சாப்பிடாமல் இருக்கும்போது உங்கள் கண் பார்வையிலே உங்கள் வீட்டில் நீங்கள் வசிக்கிற அறைன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த அறையில் உங்கள் கண் பார்வையிலே ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வைங்க. அதை வந்து நீங்கள் எடுக்கவே கூடாது. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, ஆனால் நீங்கள் அதை சாப்பிடவே கூடாது. 1 மாதம் 2 மாதம் அப்புறம் தூக்கி தூர போட்டுருங்க. 1 மாதத்துக்கு அப்புறம் தூக்கி தூர போட்டுருங்க. இந்த மாதிரி எதெல்லாம் உங்களை ரொம்ப அடிமைப்படுத்தியதோ அந்த உணவுகளெல்லாம் உங்கள் கண் முன்னாடியே வைங்க. உதாரணம் பால்கோவா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதை வாங்கி ஒரு சின்ன டப்பாவில் வச்சு உங்கள் பார்வையில் வச்சுருங்க. ஒரு 10-15 நாள் கழித்து அதை அப்படியே எடுத்து தூர போட்டுருணும். 10-15 நாள் உங்கள் கண் பார்வையில் இருக்கணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து தூர போட்டுருணும். அல்வா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? திருநெல்வேலி அல்வா அது ரொம்ப பிடிக்குமா? ஆனால் அதை சாப்பிடக்கூடாது. மலிவான உணவுகளின் பட்டியலில் அதுவும் இடம்பெறுகிறது. உடலுக்கு நோயை ஏற்படுத்துகிற உணவு, அடிமைப்படுத்துகிற உணவு. அப்போ அது ஒரு 1/2 கிலோ வாங்கி உங்கள் கண் பார்வையில் வைங்க. ஒரு 10-20 நாள் கழித்து அதை அப்படியே தூக்கி வெளியில் போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு பயிற்சி, இந்த மாதிரி இதில் உங்கள் மன உறுதி வளர்ச்சி அடையும், வளர்ந்து கொண்டே போகும். நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, அங்கே வந்து பிரியாணி சாப்பிட சொல்கிறாங்க, வேண்டான்னு சொல்லுங்கள். வேண்டாம் என்று சொல்ல பழகுங்கள். மற்றவர்கள் வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு உங்கள் கொள்கைக்கு முக்கியத்துவம் இல்லாமல் செய்து விடாதீர்கள். அப்போ உங்களுக்கு மன உறுதி ஏற்படவே செய்யாது. அதனால் வந்து உங்கள் நண்பர் வீட்டுக்கு போவீங்க, அவங்க வற்புறுத்தலுக்கு நீங்கள் இணங்கி விடவே கூடாது. அங்கே வந்து உங்கள் நண்பர் வீட்டுக்கு போவீங்களா, அப்போ நீங்கள் எதெல்லாம் சாப்பிடுவீங்களோ அதை சொல்லி அதை வேணால் கொடுங்க, நான் சாப்பிட்றேன், நான் கொஞ்சம் பழம் சாப்பிடுவேன், ஏதாவது வாழைப்பழம் இருந்தால் கொடுங்க, நான் சாப்பிட்றேன். அவங்க சொல்லுவாங்க பிரியாணி சாப்பிடுங்க அப்படி சொல்லுவாங்க. இல்லைங்க வேண்டாம், ஏதாவது வாழைப்பழம் இருந்தால் கொடுங்க, நான் சாப்பிட்றேன். அல்லது வேறு ஏதாவது திராட்சை இருக்கா, அது வேணால் நான் கொடுங்க, நான் சாப்பிட்றேன். இல்லைனா காய்கறி கூட்டு இருக்காங்க, பொரியல் இருக்கா, காய்கறி பொரியல் இருந்தால் கொடுங்க, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடுவதை கேட்டு வாங்கி கொள்ளுங்கள். இல்லை ஒரு டம்ளர் மோர் கொடுங்க. இந்த மாதிரி கீரை பொரியல் அவங்க விருந்து வைக்கிறாங்களா, உங்களுக்கு வேண்டாததை தவிர்த்து விடுங்கள். அதில் காய்கறி பொரியல் இருக்கும், அதெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி மன உறுதி உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்க வேண்டும். இதன் மூலம் மன உறுதி அதிகரிக்கும். நீங்கள் எப்போதுமே இதில் வந்து நிறைய பேர் குழப்பம், போகிற வர இடத்துல சாப்பிட சொல்கிறாங்களே என்ன பண்ணுறது, அவங்க வருத்தப்படுவாங்களே, இந்த மாதிரி காரணம் சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து உணவு கட்டுப்பாடே கடைபிடிக்காமல் இன்றைக்கி ஏன் வந்து யாருமே உணவு கட்டுப்பாடை இதுக்கு இதான் காரணம்.
ஒரு நண்பர் சாப்பிட சொல்கிறாரு, விருந்தினர் சாப்பிட சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறது? என்னால் நான் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சாலும் இவங்க சாப்பிட வச்சிட்றாங்க. அந்த இடத்துல வேண்டான்னு சொல்லி பழகணும். உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் தவிர மற்றவங்கள நீங்கள் புரிஞ்சுக்காதீங்க இந்த விஷயத்தில். அப்புறம் உங்கள் கண் பார்வையில் இருக்கணும், அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கீங்க, மற்றவங்களாம் சாப்பிடுவாங்க, அந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதனால் ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு உணவு கட்டுப்பாடை கடைபிடிப்பதற்கு அற்புதமான ஒரு பயிற்சி கிடைக்கும், ஒரு அற்புதமான வாய்ப்பு. உணவு கட்டுப்பாடு சார்ந்து உங்கள் மன உறுதி அதிகரிப்பதற்கு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். யாராவது உணவு கட்டுப்பாடை, நான் சொல்கிற இந்த உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் மற்றவங்க எல்லாருமே ஒத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒத்துக்கும்போது, நீங்கள் அதற்கு நான் சொல்லுகிற அந்த உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்க நீங்கள் முயற்சி செய்யும்போது அது உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஒரு குடும்பத்தில். ஏன்னா மற்றவங்களாம் சாப்பிடுவாங்க, உங்கள் வீட்டில் உள்ள மற்றவங்கெல்லாம் நீங்கள் எதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். அவங்ககிட்ட கோவப்படக்கூடாது, அவங்கக்கிட்ட அட்வைஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லாதீங்க, எதுவுமே சொல்லாதீங்க. அமைதியாக எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிடாதீங்க, எதை மட்டும் சாப்பிட வேண்டுமோ அதை மட்டும் சாப்பிடுங்க. அவங்கக்கிட்ட விளக்கம் கொடுக்காதீங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு விளக்கம் கொடுக்காதீங்க. உங்களை பார்த்தே அவங்க கற்றுக்கணும், இவர் இதெல்லாம் சாப்பிட்றாரு, இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாரு, என்னெல்லாம் சாப்பிட்றாரு. உங்களை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கணும் தவிர நீங்கள் அவங்களுக்கு விளக்கம் கொடுக்காதீங்க. விளக்கம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மன உறுதியை இழந்து விடுவீர்கள். யாருக்கும் விளக்கம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு குறித்து யாருக்கும் விளக்கம் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி யூடியூப்பில் பேசுகிறீங்க, வீடியோ போட்டு பேசுகிறீங்க அப்படின்னா அது வேறு விஷயம். புத்தகமாக எழுதுறீங்கன்னா அது வேறு விஷயம். ஆனால் யாருமே கேட்காம யாருக்கும் விளக்கமே கொடுக்காதீங்க. சாதாரணமாக நீங்கள் பார்க்குற ஆள்கள்கிட்ட விளக்கம் கொடுக்காதீங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அல்லது உங்கள் நண்பர்களிடம், யாராவது உறவினர் வீட்டுக்கு போகிறீங்க, நான் ஏன் இதை சாப்பிட்றதில்ல தெரியுமா, நான் ஏன் பிஸ்கட் சாப்பிட்றதில்ல தெரியுமா, அதில் அவ்வளோ கெமிக்கல் இருக்குது, நீங்களும் சாப்பிடாதீங்க, இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஸோ எதுவுமே சொல்லாமல், இல்லைங்க நான் பிஸ்கட் சாப்பிட்றதில்ல, கேட்டாங்கன்னா இல்லை வேண்டாம் அப்படி சொல்லுங்கள். கேட்டால் வேணால் ஏன் அப்படின்னு கேட்டால் இல்லை நான் சாப்பிட்றதில்ல பிஸ்கட் அப்படின்னு வேணால் சொல்லுங்கள். கேட்டால் மட்டும் சொல்லுங்கள். நீங்களாக வெளியே போய் அவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்காதீங்க. இன்னும் மன உறுதி, ஏன்னா உணவு கட்டுப்பாடை கடைபிடிப்பதில் எல்லோருக்கும் என்ன தேவை தெரியுமா, மன உறுதி என்பது தேவை. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. மக்களுக்கு ஏன் மன உறுதி இல்லை, அது எப்படி உருவாக்கி கொள்வது, எப்படி ஏற்படுத்தி கொள்வது, எப்படி அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது, ஏன் கடைபிடிக்க வேண்டும், ஏன் இதையெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்குது. அது எல்லாராலையும் அதற்கான கேள்விக்கு விட தெரிஞ்சிக்க முடியாது. அப்படிங்கும்போது தான் இந்த மாதிரி என்ன மாதிரி ஆட்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க அவங்க அனுபவத்தை மக்களுக்கு கொடுக்குறாங்க.